சிபிஐ விசாரணை எனக்கு எப்பவுமே எங்க மாநில காவல்துறையும் உளவுத்துறையும் குறைத்து மதிப்பிட்டு சிபிஐங்கிறது மாநில உரிமை தன்னாட்சி கேட்கறதுக்கு நேர எதிரானது. மறு விசாரணை பண்ணணும், தீர ஆய்வு செய்யணும் அப்படின்னு வேணா சொல்லாம இப்படிய சிபிஐ ஆகும்னா சிபிஐ அப்புறதுக்கு மாநில உரிமை பேசணும், மாநிலத்துக்கு தன்னாட்சி பேசணும். இதுவரை சிபிஐ விசாரிச்சு எந்த குற்றத்துக்கு சரியான நீதியை தீர்ப்பை பெற்று தந்திருக்கு? அது ஒரு ஏமாற்று. அதை எங்க அண்ணன் கேட்கிற கோரிக்கை நான் ஏற்கிறேன். ஒரு ஆழ தீர விசாரிக்கணும். நீங்க என்ன செய்றீங்க? ஒரு செல்போன் திருடரை, ஒரு ஆடியோ வெளியீட்டாளரை நீங்க வச்சிருக்க உயர் அதிகாரியா? அவர் யார பிடிச்சாலும் செல்போனை எடுத்துக்கிறாரு. ஆடியோ இந்த ஆடியோ வெளியாச்சு. இது ஒரு அரசு நிர்வாகமா? நீங்களே சொல்லுங்க. நான் இப்ப உங்களோட எப்படி தம்பி இருக்கிய சாப்பிட்டேன் அதையெல்லாம் பதிவு பண்ணி வர்றதா ஒரு அரசியல்? என்னைய போட்ட போது நீங்க சிரிச்சிய எல்லாம் ரசிச்சீங்க. இப்ப இதையும் நிறைந்த அறிவு இருக்கா? நிறைந்த அறிவு இருக்கிற நீதான் உங்க ஆள்தான் முதல்ல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்துறன்னு உங்க அன்பு சகோதரர், என்னுடைய அன்பு சகோதரர், உங்க துணை முதல்வர் பேசுறாரு. இத உனக்கு அறிவு இருக்கு, வரலாற்று அறிவு இருக்கு. நாங்க அதை நம்பணும். தலையில அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போறோம். முதலா தமிழ்நாட்டுல இந்தி பள்ளிக்கூடத்தை தொடங்கினத உங்க பெரியார் தான். இந்தி போராடி நாங்க தீ குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கும் போது எங்க தாத்தன் கீழப்பழுவூர் சின்னசாமி செத்த போது நாங்கள் தமிழ் தாத்தா நினைச்சோம். அவனை முதலியாரா பார்த்தது உங்க பெரியார் தான். அவன் தாய் வாங்கின கடனுக்கு தொல்லை தாங்க முடியாம செத்து போனான்னு கேவலப்படுத்தது உங்க பெரியார் தான். இந்த இந்திக்கு எதிராக போராடுற கருங்காலிகளை பெட்ரோல் டீசல் வச்சு கொடுத்துங்க, அடிங்க, சுடுங்க, அருவா கம்ப வச்சு வெட்டுங்க சொல்றது யாரு? இந்த கருங்காலிகளை உங்க பெரியார் தான். முதலா தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை தொடங்கினது யாரு? அப்புறம் அவர் தான் இந்தியை எதிர்த்தாருன்னு நீங்க பேசுறது. அப்போ இந்திய எதிர்த்தது யாரு? எங்க தாத்தங்க சோமசுந்தர பாரதி, அண்ணல் தங்கோ, கியா பேசுறதும் ஈழத்தை சிவானந்த அடிகளார். என்னது தம்பி, நல்லா படிங்க. எல்லாரையும் படிக்க வச்ச உங்க பெரியார் உங்களை படிக்க வைக்காம விட்டாரு. வெரி சாரி. அதை நான் ஏற்கிறேன், வரவேற்று. ஆனால் வீரமிக்க ஆண் மக்கள், ஆக சிறந்த தலைவர்கள். நீங்க பெரியாருடைய பிராமண எதிர்ப்பை ஏற்கிறதா இருந்தால் ஒரு பிராமண பெண்ணின் தலைமையை ஏனேற்றீர்கள்? அம்மா அம்மா எதுக்கும்பிட்டார் பேசிருக்கா? உங்க பெரியார் சொன்னதை உங்க திராவிட கட்சிகள் செஞ்சுட்டா? பார்ப்பன எதிர்ப்புன்னு சொன்ன அந்த பார்ப்பன பின்னுதான் ஆதி தமிழர் ஒருவனை பொது தொகுதியில் திருச்சியில் வச்சு ஜெயிக்க வச்சார். வச்சாங்களா? மன்னர் கமிஷன் 69% இடஒதுக்கீடை சட்ட வரைவை ஏற்படுத்தி சட்ட பாதுகாப்பை இந்த பெருநிலத்தில் பெற்றுக் கொடுத்த மகள் பிராமண பெண் சோகால். நீங்க சொல்ற பாப்ப நீங்களே செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனையும் பட்டமளிச்சு அருந்ததி, தாழ்த்தப்பட்ட அருந்ததியில் ஒருவனை தூக்கி சபாநாயகராக்கி அவர் வரும்போது முதலமைச்சர் கூட எந்திரிச்சு நிக்கிற உயரத்தில் வைத்தது நீங்க சொல்ற பிராமண பெண், பெரியார் எதிர்த்த பெண். ஏன் அந்த அம்மாவை தலைமையேற்ற? பெரியார் செஞ்ச சமூக சீர்திருத்தத்தை, பெண்ணிய உரிமையை பெற்று தந்த பெண்ணிய உரிமையை, சமூக விடுதலையை, சாதிய ஒழிப்பை, சமூக நீதியை ஒரே ஒரு முறை மேடையிட்டு ஒவ்வொன்னா பட்டியலிட்டு பேசுறேன். ஆமா பேசுனேன் தம்பி, பேசுனேன் இல்லைன்னு சொல்லையா? பேசுனேன் இல்லைன்னு சொல்லையா? நீ ஏன் இப்ப பேசுற? இப்பதான் தலைவலிக்குது மாத்திரம் போடுற. உங்களுக்கு விளங்குதான்? நீங்க காங்கிரஸ்ல இருந்து அதை திட்டிட்டு வெளியில வந்து அதுக்கு நீதி கட்சிக்கு இருந்தீங்க. அப்புறம் அதை திட்டிட்டு அதுக்கு சுயமரியாதை தொடங்கினீங்க. அப்புறம் அதை திட்டிட்டு திராவிட கழகம் தொடங்கினீங்க. அப்புறம் திராவிட கழகத்துல கடவுள் மறுப்பு பேசிட்டு இருந்துச்சு. ஒன்றை உலகோடு ஏன் வந்தீங்க? இதுல நாங்க கேட்டா பதில் இருக்கா? பெரியாரை என்னை விட நான் ஒரு புள்ளி 1000 மடங்கு விமர்சிச்சு பேசுனது பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தையும் கலைஞர் கருணாநிதி என்கிற பெருந்தகையும் தான். சான்றிதழ் எடுத்து நான் திறக்கலாம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.